வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக மின்பிறப்பாக்கி ஓரக்கண்ணால் பார்க்கும் அரசியல் வட்டாரம். அரச வளங்களை முடக்கும் வைத்திய அதிகாரிகள். சாவச்சேரிக்கு வந்த இயந்திரம் எங்கே? சாவச்சேரி வைத்தியசாலையின் கடமைகளை பொறுப்பேற்கிறார் வைத்தியர் ராஜீவ். லண்டன் செல்கிறார் திருமலை மாணவன். கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு விஜயம் செய்த அண்ணாமலை. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக மின்பிறப்பாக்கி ஓரக்கண்ணால் பார்க்கும் அரசியல் வட்டாரம். சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்பிறப்பாக்கியை பெற்றுத்தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அண்மை நாட்களாக தொடரும் சிக்கல் நிலை தொடர்பில் அங்கஜன் ராமநாதன் இன்று கண் திறக்க முயல்கிறார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், வைத்தியசாலையின் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சைகள் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகள் மின்சார மாற்றீடுகள் இல்லாதனாலும் அதற்கான மின்பிறப்பாக்கிகள் வழங்கப்படாத நிலையாலும் மருத்துவ பயன்பாடுகளற்ற நிலையில் காணப்படுவதாக அறிய முடிந்தது. இத்தகைய சூழலில் குறித்த பிரிவுகளை ஆரம்பிப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து வைத்தியர்களால் முன்னெடுக்கப்படும் பணிப்பகிஷ்கரிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தையும் உணர்ந்து இந்த விடயம் தொடர்பில் ஆர்வலர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன். இதன்படி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அரசாங்கத்தால் போதிய மின்பிறப்பாக்கி வசதிகள் வழங்கப்படும் வரை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு மின்பிறப்பாக்கிகளை தற்காலிக ஏற்பாட்டில் பெற்றுக் கொடுக்க சிலர் முன்வந்துள்ளனர். இதனூடாக வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளிட்டவற்றை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து மக்களுக்கான வைத்திய சேவையை வினைத்திறனுடனும் வழங்க முடியும் என கருதுகிறேன். எனவே இது தொடர்பில் வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் ஆறுமுகம், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சமன் பத்திரன மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆகியோரின் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்றார். இந்த நல்ல விஷயத்தினை நடைமுறைப்படுத்த அங்கஜன் ராமநாதனுக்கு நல்ல பதில் கிடைக்குமா? அதிகாரிகளின் பதில் வருவதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? நோயாளிகள் எவ்வளவுக்குத்தான் கஷ்டப்படுவார்கள்? மக்கள் போராட்டம் தொடருமா, நிற்குமா? பொறுக்கத்தானே வேண்டும், பொறுத்திருப்போம் என்கின்றனர் மக்கள். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அரச வளங்களை முடக்கும் வைத்திய அதிகாரிகள். சாவச்சேரிக்கு வந்த இயந்திரம் எங்கே? கேள்வியொன்றை எழுப்புகின்றார் பொதுமகன் ஒருவர். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன்கள் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான இயந்திரத்தை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றியது யார் என்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமகன் ஒருவர் கேள்வி எழுப்பினார். நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை மீள இயக்க கோரியும் வைத்திய மாபியாக்களை வெளியேறுமாறு கோரியும் இடம்பெற்ற போராட்டத்தின் போதே அவர் இவ்வாறு கேள்வியினை எழுப்பினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தினால் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல பொருட்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. சுமார் 10 வருடங்களாக குறித்த வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய விடாமல் சில வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலைகளை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கம் மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக பல்வேறு அபிவிருத்திகளை மேற்கொள்ள உபகரணங்களை வழங்கினாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில உயர் அதிகாரிகள் அதற்கு தடையாக இருக்கின்றனர். இந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் பெறுமதியான இயந்திரம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. இதை யார் வெளியேற்றினார், யாருடைய தேவைக்காக இடம்பெற்றது என்பது தொடர்பில் பொறுப்பானவர்கள் மக்களுக்கு பதிலளித்தே ஆக வேண்டும். ஆகவே சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை அளிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் சிலர் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சாவச்சேரி வைத்தியசாலையின் கடமைகளை பொறுப்பேற்றார் வைத்தியர் ராஜீவ். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் கடமைகளை வைத்தியர் ராஜீவ் அவர்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பொறுப்பேற்றார். குறித்த வைத்தியசாலையின் அத்தியட்சகராக பணிபுரிந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை வெளிக்கொணர்ந்த நிலையில் வடக்கு சுகாதாரத்துறைக்குள் இருந்து அவர் பாரிய எதிர்ப்பும் மக்களிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவும் அவருக்கு கிடைத்திருந்தது. இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என தெரிவித்தும் வடக்கு சுகாதாரத்துறையில் உள்ள ஊழல்களை தீர்க்குமாறு கோரியும்
மக்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றைய தினம் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்நிலையில் மக்களை சமாளித்தவாறு வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் நேற்று வைத்தியசாலையை விட்டு கொழும்புக்கு புறப்பட்டார். அந்த வகையில் வைத்தியசாலையின் கடமைகளை இன்றைய தினம் வைத்தியர் ரஜீவ் பொறுப்பேற்றார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லண்டன் செல்கிறார் திருமலை மாணவன். திருகோணமலை ராமகிருஷ்ணன் மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி மாணவன் கஜச்செல்வன் அஸ்வின் லண்டனில் நடைபெறும் பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார். 2022ஆம் ஆண்டு தரம் 6இல் கல்வி கற்ற போது கணித ஒலிம்பியாட் போட்டியில் பங்கு பெற்றி தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்று லண்டன் செல்லும் வாய்ப்பை பெற்றார். அந்த வகையில் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் லண்டனில் நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவுள்ளார். அத்துடன் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற கணித ஒலிம்பியாட் போட்டியில் பிரிவு 2இல் 2ஆம் இடத்தை பெற்று இந்தியாவின் லக்னோ நகரில் 25ஆம் தேதி ஜூலை மாதம் தொடக்கம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரையும் நடைபெற உள்ள சர்வதேச மட்ட போட்டியில் இலங்கை சார்பாக பங்கேற்கும் 12 பேர் கொண்ட குழுவிலும் மாணவன் அஸ்வின் பங்கு கொள்ளவுள்ளார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கோணேஸ்வர ஆலயத்திற்கு விஜயம் செய்த அண்ணாமலை. பாரத ஜனதா கட்சியின் தமிழ் தலைவர் அண்ணாமலை நேற்று கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். மறைந்த தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்த அண்ணாமலை சம்பந்தனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியவுடன் இறுதி நிகழ்விலும் பங்கேற்று கொண்டார். இந்நிலையில் நேற்று காலை திருகோணமலை திரிகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு விஜயம் செய்த அண்ணாமலை அங்கு பூஜை வழிபாட்டிலும் கலந்து கொண்டார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.